புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ருத்ரம் அப்படின்னாலே சிவம். சிவனுடைய காயத்ரி மந்திரம் இது. இதை சொன்னேன்னா ரொம்ப விசேஷம். அதாவது ருத்ராட்சம் அப்படின்னா சிவனை குறிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நெத்தியில பட்டை போட்டு ருத்ராட்சம் கொட்டை, காதில் வேட்டி கட்டின்றார் அப்படிலாம் சொல்லுவா. இது வந்துட்டு பிராமணா மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது எந்த மதத்தை சேர்ந்தவா போட்டாலும் இதற்குரிய பலனை இது கண்டிப்பா சக்தியை இது காமிக்கும். அப்படியே பார்த்தா அது ருத்ராட்சம். சரியா? அதாவது திரிபுராசுரன் ஒரு அசுரனை பிறந்தார். அவர் வந்துட்டு தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார். சிவனை நோக்கி தவம் பண்ணி நிறைய வரங்களை பெற்று தேவர்களை அவர் கஷ்டப்படுத்தினார். தேவர்கள் அத்தனை பேரும் போய் அவனுடைய ஹிம்சை தாங்காமல் மகாவிஷ்ணுவோட போய் முறையிடுறார். எல்லாரும் எங்களால தாங்க முடியலை, எங்களை அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப மகாவிஷ்ணு என்ன சொல்றாருன்னா, வரம் கொடுத்தவர் சிவன் தான், ஸோ நீங்க போய் அவர் காலில் விழுங்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருமா போய் சிவனோட காலில் விழற தேவர்கள் எல்லாமே எங்களால ரொம்ப தாங்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே சிவன் என்ன பண்றார், தன்னுடைய சக்தியையும் தேவர்களுடைய சக்தி எல்லாத்தையும் திரட்டி அகோரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயுதத்தை ஒண்ணு யூஸ் பண்றாரு, உண்டாக்கி அதை வச்சு அவர் அழிக்கணும்னு பாக்குறார். அதை வச்சுமே அந்த அசுரனை அழிக்க முடியலை. அதனால அவர் தபஸ் பண்றார். சிவன் வந்து தபஸ் பண்றார். தபஸ் பண்ணி 7 சக்கரங்களை கடக்கணும். அந்த 7வது சக்கரம் அப்படிங்கிறது வந்து சகசிரஹாரம் அப்படின்னா அதோடைய பேரு. சகசிரஹாரம் அப்படின்னாக்க 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த 6 சக்கரங்களை கடந்து 7வது சக்கரத்துக்கு வரும் பொழுது அவரையும் அறியாமல் கண்ணுல தண்ணி வருது. 2 சொட்டு ஆனந்த கண்ணீர். அதாவது சச்சிதானந்தம் பரமானந்தம்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது, இன்னைக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ அது ரீச் ஆயிட்டார். ஸோ அதனால அவரையும் அறியாமல் அந்த ஆனந்த கண்ணீர் வருது. அவருடைய அக்ஷயம்னா கண்கள். அவருடைய கண்களிலிருந்து 2 துளி தண்ணி பூமியில விழருது. அந்த விழுந்த அந்த 2 துளிகள் தான் ருத்ராட்சமா உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அப்படி சொல்லுவா. இந்த ருத்ராட்சத்திற்கு நிறைய சக்திகள் இருக்கு. அதாவது சங்கராச்சாரியார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி பேசினா ஒரு நாள் போராது, ஒரு வாரம் போராது. அப்பேற்பட்ட மகானவர். அவரை வந்துட்டு மதுரை சுவாமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மதுரை மருதமலை மாமணிய முருகையான்னு பாடத்தார் சிவன் முருக பக்தன் அவர் இல்லையா? மதுரை சோமுக்கு வந்துட்டு உடம்புல வெண்குஷ்டம் அப்படின்பா, அதாவது லூகோடமாம்பா இங்கிலீஷ்ல. அது வந்துட்டு வர ஆரம்பிச்சு வெள்ளை வெள்ளையா ஆகும். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு உடம்புல நிறைய பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு அவர் சங்கராச்சாரியார்கிட்ட போய் கேட்கிறார், நான் எல்லா இடத்துக்கும் போறேன், போய் பூஜை எல்லாம் பண்றேன், இது கச்சேரி எல்லாம் பண்றேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த உடம்புல நிறைய இது பரவ ஆரம்பிச்சிருக்கு, நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போவேன் அப்படின்னு உடனே அப்போ அந்த பரமாச்சாரியார் சங்கராச்சாரியார் என்ன பண்றாருனாக்க இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து அவர் கழுத்துல போடுறார். இது வரைக்கும் வந்ததுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமேல இது உன் உடம்புல பரவாம இது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி போடுறார். அன்னையிலிருந்து வந்ததோட அது நின்று போயிடுது அந்த வெண்குஷ்டம்ங்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்புல பரவவே இல்லை. அப்பேற்பட்ட சக்தி இந்த ருத்ராட்ச மாலைக்கு உண்டு. அப்கோர்ஸ் அவர் சங்கராச்சாரியார் கையால வாங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த ருத்ராட்ச மணிகளுக்கு தனியே ஒரு பவர்லாம் இருக்கு. இதை வந்துட்டு எப்படி போட்டுக்கிறது, இதை ஒத்தையா கூட போட்டுக்கலாம். நீங்க இதெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ருத்ராட்சத்தை நீங்க போட்டுட்டேன்னாக்க நீங்க குளிக்கும் பொழுது கூட நான் அந்த கருங்காலி மாலைக்கு சொன்ன மாதிரி குளிக்கும் பொழுது அந்த தண்ணீர் நம்ம உடம்புல பட்டுதுனாக்க கண்டிப்பான முறையில் நமக்கு இருந்த வியாதி எல்லாம், இந்த சுவாசம் சொல்லுவாங்க, நெஞ்சு, அதாவது எனக்கு மூச்சு அடைக்கிறது, நெஞ்சு அடைக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மூச்சு பிரச்சனைகள் எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இது இருக்கு. இதுக்கு அத்தனை சக்தி இருக்கு இந்த ருத்ராட்சத்துக்கு. இதுலயே வந்துட்டு 2 முகம், 3 முகம், 5 முகம், அந்த மாதிரி 4 முகம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ருத்ராட்ச மாலையை 5 நீங்க கோத்து போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இது முக்கியமா எங்க கிடைக்கும், நல்லதா ஜெனுவனா எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இங்க இதுல ஒத்தகடல ஒரு கடை இருக்கு, அண்ட் செம்மக்கல்லையும் கடை இருக்கு, உசிலம்பட்டிலையும் இருக்கு. நீங்க அழகா நீங்க வாங்கிக்கலாம், அதை வாங்கி போட்டுக்கலாம். உண்மையான ருத்ராட்சம் இதை போட்டுட்டாக்க ஈவன் பொய் சொல்லணும்னு கூட தோணாது. நிறைய பேர் சொல்லிருக்கா, மாமி எனக்கு நிறைய பொய் சொல்லுவேன், நான் என்ன அறியாதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் என்கிட்ட. இதை நீங்க போட்டுட்டேன்னா கண்டிப்பான முறையில் அந்த பொய் சொல்லும் அந்த இது வராது. நமக்கு நல்லது தானா நடக்க தோணும். அண்ட் இதெல்லாம் போட்டுட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த நான்வெஜ்ஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. இதனுடைய பவர் குறையும். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டேன்னாக்கா இதுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி.
இதனுடைய சக்தி கொஞ்சம் குறையும். நான்வெஜ்ஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் எப்பவும் போல நார்மலாக பெரியவாளும் போட்டுக்கலாம், சின்னவாளும் போட்டுக்கலாம். இது சின்ன குழந்தை எல்லாம் பசங்க எல்லாம் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தை சின்னதாக வேஷ்டியும் கட்டிக்கிட்டு கருப்பு கயரில் கட்டி இதை நடுவில் அப்படி போட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை வேர் பண்ணலாம். உங்களுக்கு உண்மையாகவே வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கால் பண்ணி பேசினீங்கன்னாக்கா அழகாக உங்களுக்கு ஈவன் தள்ளி இருந்தாலும் சரி நாங்கள் கொரியரில் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். அண்டு ஐம்பனில் போட்டுட்டேன்னா ரொம்ப விசேஷம். ஐம்பனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சலோகம் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப நல்லது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு வெளியில் போடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சில்வர் கடையும் இங்கே இருக்குது. நீங்கள் வெளியிலேயே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதை எப்படி எல்லாம் போடணும், எதுலெல்லாம் நீங்கள் கட்டிக்கணும். இல்லை மாமி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு நார்மல் கம்பிலேயே கட்டி கொடுங்க அப்படின்னால நார்மலாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பட் இங்கே மணிகள் தான் நமக்கு முக்கியம் இல்லையா? அந்த மணிகள் நம்ம வசந்தபாலா ஐம்பன்ஸில் உங்களுக்கு ஜெனுவனாக நல்ல மணியாக கிடைக்கும். அதுதான் நமக்கு வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாக்கா நம்ம கீழே அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். சரியா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 1000 காலம் எல்லாரும் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தாலியை கட்டிருந்தோம். ஹாப்பியாக இருங்கோ, நன்னா இருங்கோ. நன்றி.